நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வண்டி ஏற்றியாச்சு கொஞ்சம். அதாவது ஹிமாலயஸ் ராலிக்காக வண்டி அனுப்பிச்சி விட்றேன், கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கம்மியாக இருக்குது, யாராவது ஸ்பான்சர் பண்ண வரவங்க வாங்கன்னு சொல்லி இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். அது என்ன மோட்டிவில் போட்டேன்னா, ஏதாவது கம்பெனிக்காரங்க ஒரு ஆயில் பிராண்டு அல்லது ஸ்பேர்ஸு இவங்கெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்க பிராண்டும் வெளியில் போகும். வண்டியில் ஸ்டிக்கரா, வீடியோவில் அவங்களோட பேரா இதெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு பண்ணுறது தானே அவங்களோட வழக்கம். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கும் அதில் ஒரு கொஞ்சம் லாபம் கிடைக்குங்கிறக்காக போட்டேன். லாபம் மீன்ஸ் போயிட்டு வர்றதுக்கான சப்போர்ட் கிடைக்கும்னு போட்டேன். ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம மெக்கானிக் எல்லாருமே கூப்பிட்டானா உங்கள் நம்பர் சொல்லுங்கள், ஜிபே நம்பர் சொல்லுங்கள், நான் கையில் இருக்கிறது அனுப்புகிறேன்னா 1000 ரூபாய் 500 ரூபான்னு அந்த மாதிரி அனுப்புகிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் இப்படி நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக சாம்ராஜ் நகரில் ஒருத்தர் என் நண்பர், அவர் ஃபோன் பண்ணி வலுக்கட்டாயமாக நான் காசு போட்டு விட்டு தீருவேன்னு சொல்லி போட்டு விட்டாரு. மகேஷ் அண்ணன் ஒருத்தர் ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்தாரு, அவருக்கு இந்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லை, ரைடு போகிறவர் அவர் ஒரு பெரிய பேமெண்ட் அனுப்பிச்சாரு. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி தலை எல்லாத்துக்கும். ஆனால் நான் அதை நோக்கி பண்ணல. ஸ்பான்சர்ஸ் வந்து ஏதாவது பிராண்ட் வரணுங்கிறதுக்காக பண்ணேன். ஏன்னா என்ன மாதிரியே நீங்களும் ஒரு ஒர்க் ஷாப்லேயோ அல்லது ஏதோ ஒரு பக்கமோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இந்த ஸ்போர்ட்ஸ்க்காகலாம் போட்டால் அது ரிட்டர்னாக உங்களுக்கு வராது. அதனால அதை வீண் செலவு பண்ணக்கூடாது. நான் அதை எதிர்பார்த்தும் பண்ணல. ஏன்னா இது நான் முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கான எல்லாமே பண்ணி தான் ரெடியாக இருக்கேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப ஸ்டெடியாக தான் இருக்கேன். எனக்கு இல்லைன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்பேன். ஸோ எனக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணி ஜிபே நம்பர் சொல்லுங்க, நான் போடுறேன்னு தயவு செய்து யாரும் கேட்காதீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ லவ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதில் வீடியோவில் கரெக்டாக சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. கூப்பிட்ட எல்லாத்துக்குமே நன்றி தலைவா. ஸோ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதே பெரிய விஷயம். ஏன்னா நான் கூட இதை யோசிக்க மாட்டேன், நீங்கள் யோசிக்கிறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.